ஹலோ நண்பா. சண்டிகரில் நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதுபோல் இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டிகரில் இருக்க ராக் கார்டன் அப்படிங்கிற இடத்துல சுற்றி பார்க்க போகிறோம். வேஸ்ட் பொருட்களை வச்சு அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி அதே எப்படி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் மாற்றலாம் அப்படின்னு யோசித்து பண்ணியிருக்காங்க. இவர் நம்ம வீடியோட ஹீரோ. நீங்கள் நிறைய வீடியோ இவரை பார்த்துருக்கலாம். நானும் இவர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே போனாலுமே கூடயே வந்துடுறாரு. இவர் மனதுக்குள்ளே எப்படி பதிவாயிடுச்சுன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் இவர் தான் ஹீரோவாகும். இந்த யூடியூப் சேனல் ஃபுல்லாக இவருடைய வீடியோ தான் வரணும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நானும் இவனை அவாய்ட் பண்ணுறது பல முயற்சிகளை பண்ணி பார்த்துட்டேன். பட் எல்லாத்துலேயும் தோல்வி அடைந்து தான் மிச்சம். சரி, ஓகே. இவர் நடந்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நேச்சுரலான இடம் கிடையாது. இது ஃபுல்லாகவே செயற்கையாகவே உருவாக்கப்பட்டது. இந்த வேஸ்டான பாறைகள், வேஸ்டான கண்ணெலாம் வச்சு அப்படியே அடுக்கடுக்காக வச்சு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாமே அந்த மாதிரி ஒரு இடம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி தான். இந்த வெயில் காலத்தில் அங்கே போகிறது ஓரளவுக்கு மனசுக்கு நிம்மதியாக வரணும்னு சொல்லலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக எதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள்னால், எந்த ஒரு பொருளுமே தூக்கி போடாமல் அதை மறுசுழற்சி செஞ்சு எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பொது பொருட்களாக பார்க்கவே முடியாது. அது எல்லாமே தேவைப்படாத தூக்கி போட்ட பொருட்களை வச்சு தான் இந்த இடம் ஃபுல்லாகவே அமைச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் சண்டிகர் வர்ற யாருமே இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. இந்த இடத்த ஒரு விஜயகாந்த் படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் இந்த இடத்துல தான் எடுக்கப்பட்டது. உள்ளே போக போக உங்களுக்கு ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் ஆகும். இது ரொம்ப சின்ன இடமும் கிடையாது, ரொம்ப பெரிய இடம். நீங்கள் உள்ளே போக போக இது போய்கிட்டே இருக்கும். இது உள்ளே ரெண்டாவது நீர்வீழ்ச்சி வச்சுருக்காங்க, அந்த இடம் தான். இந்த மதில் சேவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏதோ கூழங்கள், பெரிய பெரிய கூழங்கள் வச்சு கட்டின மாதிரி அப்படி கிடையாது. இது ஃபுல்லாக சிமெண்ட்டாலே அவங்களே செயற்கையாக செஞ்சது. இந்த இடம் செல்ஃபி பாயிண்ட் மாதிரி உடஞ்ச போன டைல்ஸ் மட்டுமே வச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குரங்கு பொம்மைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு பொம்மையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இது எல்லாமே உடஞ்சி போன டைல்ஸை அடுக்கடுக்காக வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இந்த இடத்த தாண்டி வந்தோம்னா பக்கத்துலேயே சுக்னா லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய லேக் இருக்குது. இந்த லேக்குமே சண்டிகரில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸு. நீங்கள் சண்டிகர் வந்தீங்கன்னா இந்த இடத்தையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே போல் ஒரு நல்ல பிளேஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.